ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1064. மனிதன் ஒருவன் தனது மனதை தெய்வீக குணங்களுக்காக உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய மிருக குணங்களின் அடிப்படையில் தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் கூடாது என கூறும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது 1974ஆம் ஆண்டு மார்ச் மாதம், இந்தியாவில் உள்ள விருந்தாவனத்தில் சில பிரபுபாதருக்கும் அவரது சீடர்கள் சிலருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல். சில பிரபுபாதா கூறுகின்றார், இந்த காலத்தில் அரசியல்வாதிகள் ஏழை மக்களை தங்களது சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இதனால் மக்கள் சங்கடம் அடைகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள். ஒரு பக்கம் போதிய மழை இன்மையால் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் ஏற்படுகின்றது. மறுபக்கம் அரசால் அதிக அளவில் வரிகள் விதிக்கப்படுகின்றன. இம்மாதிரியாக மக்கள் வீட்டை விட்டு காற்றிற்கு செல்லும் அளவிற்கு துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள். இப்பொழுது ஆத்திரே ரிஷிதாசா கூறுகின்றார், தற்போதைய அரசு பணம் வசூலித்தாலும் மக்களுக்கு ஒன்றும் செய்வது கிடையாது. சில பிரபுபாதா கூறுகின்றார், ஒவ்வொரு மனிதரும் அவர் திறனுக்கேற்ற வேலையை பெறச் செய்வது அரசின் கடமையாகும். வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது சமுதாயத்திற்கு மிக அபாயகரமானதொரு பிரச்சனையாகும். ஆனால் அரசு விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கும் மக்களை நகரத்திற்கு ஈர்க்கின்றது. அவர்கள் அதிக அளவு மக்கள் நிலங்களில் பணிபுரிந்து என்ன பயன்? அதற்கு பதிலாக நாம் மிருகங்களை கொன்று அவற்றை சாப்பிட்டு விடலாம் என்பது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இது சுலபமானதாக இருக்கலாம். ஏனென்றால் கர்மா எனப்படுவது பாவச் செயல்களில் தவிர்க்க முடியாத விளைவுகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. நாம் பசுவை சாப்பிட முடியும் எனும் பொழுது ஏன் நிலத்தை உழுவதற்கு கஷ்டப்பட வேண்டும் என்ற இந்த மனப்பான்மை இன்று உலகெங்கிலும் நிலவுகின்றன. சிஷ்யர் கூறுகின்றார், ஆம், விவசாயியின் பிள்ளைகள் விவசாயத்தை விட்டுவிட்டு நகரத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு சில பிரபுபாதா கூறுகின்றார், இந்த மேலும் கீழும் எதுவும் இல்லாத அறிவுகட்ட தன்மையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தலைவர்களுக்கு அது தேவைப்படுகின்றது. ஓட்டல்களில் கல்லூரி மாணவிகளை தேர்ந்தெடுத்து விருந்தினர்களை மகிழ்விக்க உபயோகப்படுத்தப்படுவதை அவர்கள் விரும்புகின்றார்கள். உலகெங்கிலும் வாழும் மக்கள் மாசுபடுத்தப்படுகின்றார்கள். ஆகையால் மக்கள் எவ்வாறு நல்ல அரசை எதிர்பார்க்க முடியும்? மக்களுள் சிலர்தானே அரசின் பொறுப்பை ஏற்பார்கள். ஆனால் அவர்கள் மாசுபடிந்தவர்கள் ஆயிற்றாகும். ஆகையால் எங்கெல்லாம் ஹரே கிருஷ்ண மையம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மக்களுக்கு பயிற்சி தர கல்லூரிகளை உடனே நிறுவ வேண்டும். முதலில் அவர்களது இயற்கை திறமைக்கேற்ப ஏதாவது ஒரு பிரிவில் அறிவுபூர்வமான அல்லது நிர்வாகம் அல்லது விவசாயம் அல்லது மற்றும் உடல் உழைப்பு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொருவரும் நாங்கள் நிர்ணயிக்கும் ஆன்மீக பணிகளை செய்து, அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்தல், தன்னிலை உணர்த்தும் விஞ்ஞானமான பகவத்கீதை கேட்டு அறிதல், மேலும் செய்யும் பணிகள் அனைத்தையும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணித்தல் போன்ற பக்தி நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மூலம் அனைவரும் ஆன்மீக விழிப்பு உணர்வு பெற்று மேன்மை அடைந்து விடுவார்கள். அனைவரது வாழ்வையும் பரம புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே பக்தி சேவை ஆகிவிடுகின்றன. அதே சமயம் மக்கள் வெவ்வேறு விதமான அறிவுத்திறனை பெற்று இருப்பதால் நாம் பல்வேறு சமூக பிரிவுகளை அமைத்து அவர்களுக்கு பிரச்சனைகளை சமாளிக்க பயிற்சி அளிக்க வேண்டும். மிகுந்த அறிவும் புத்திசாலித்தனமும் உடையவர்கள் பிராமணர்கள் ஆக வேண்டும். அதாவது பூஜாரிகள், ஆசிரியர்கள், அறிவுரையாளர்கள், நிர்வாகத் திறமையும் பிறரை காக்கும் திறமையை பெற்றவர்கள் சத்திரியர்கள் ஆக வேண்டும். உற்பத்தி செய்யவும் பசுக்களை பாதுகாக்கவும் கூடியவர்கள் வைசியர்கள், அதாவது வர்த்தக பிரிவினர்கள். மேலும் மேற்கூறியவர்களுக்கு உதவி புரிபவர்களும் கலைஞர்களும் மற்றும் சிறு வியாபாரம் செய்பவர்களும் சூத்திரர்கள் ஆவார்கள். அதாவது உடல் உழைப்பை கொண்டு வாழும் மக்கள். உங்களின் சொந்த உடல் அமைப்பில் உள்ளது போன்று சமூக அமைப்பில் பல்வேறு பிரிவுகள் தேவை. அனைவரும் மூளையாகவோ அறிவாளிகள் பிரிவினர் அல்லது நிர்வாகத்தினர் செயல்பட விரும்பினால் யார் வயிற்றுக்கு பகுதியின் விவசாயிகள் பணியை செய்வது
அல்லது கால்களின் உழைப்பாளியின் பணியை யார்தான் செய்வது? அனைத்து விதமான பணிகளும் தேவைப்படுகின்றன. மூளை, கைகள், வயிறு, கால்கள் அனைத்தும் தேவைதான். ஆகவே சமூக அமைப்பு என்னும் உடலை சீராக அமைத்து கொள்ள வேண்டும். மேன்மை பொருந்திய கடவுளின் இயற்கையான சமூக பிரிவுகளை மக்கள் உணர உதவ வேண்டும். சிலர் மூளையாகவும், சிலர் கைகளாகவும், சிலர் வயிறாகவும், சிலர் கால்களாகவும் செயல்படுவர். நமது முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் சமூக அமைப்பை குறை அற்றதாக வைத்துக் கொள்வது ஆகும். அனைவரும் அவர்களது இயல்புக்கு ஏற்ப பணியில் ஈடுபடுகின்றார்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது முக்கியமாகும். உண்மை என்னவென்றால் எல்லா விதமான பணிகளையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் முக்கிய நோக்கத்துடன் மக்கள் தங்களது இயற்கையான பணியில் ஈடுபட்டால் அது இறைவனுக்கு செய்யும் பக்தி சேவை ஆகின்றது. உதாரணமாக, நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் மூளை வேலை செய்கின்றது. அந்த வழியாக போ, இந்த வழியாக போ, கார் வருகின்றது, இந்த பக்கம் வந்து விடு என மூளை கால்களுக்கு சொல்கின்றது. இப்போது பாருங்கள், கால்கள் மற்றும் மூளையின் வேலை வித்தியாசமானதாக இருந்தாலும் அவற்றின் குறிக்கோள் ஒன்றுதான். அதாவது சாலையை பாதுகாப்புடன் கடப்பதாகும். அதே போன்று சமூக அமைப்பின் முக்கிய கொள்கையாக இருக்க வேண்டியது அனைவரும் கிருஷ்ணருக்கு பணிபுரிவதில் உதவ வேண்டும் என்பது ஆகும். இப்பொழுது சிஷ்யர் கூறுகின்றார், இந்த மாதிரி கல்லூரிகள் பொதுமக்களுக்காக நடத்தப்படுமா? சில பிரபுபாதா கூறுகின்றார், ஆம், அனைவருக்காகவும் தான். உதாரணமாக பொறியியல் கல்லூரி அனைவருக்காக உள்ளன. மக்கள் இதற்கான பயிற்சியை மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. உலகெங்கிலும் மக்கள் அனைவரும் தலைவர்கள் என சொல்லி கொல்லப்படுபவர்களால் தவறாக திசை திருப்பப்படுவதால் இது தற்போது முக்கிய தேவையாக இருக்கின்றன. குழந்தைகள் கிருஷ்ண உணர்வு ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து பின்பு வளரும்போது கிருஷ்ண உணர்வு கல்லூரியில் சேர்ந்து தங்களது பணியிலும் பக்தி சேவையில் விருத்தி அடையலாம். இப்பொழுது சிஷ்யர் கேட்கின்றார், நாம் வியாபாரத்தில் கூட போதிக்கலாமா? சில பிரபுபாதா கூறுகின்றார், இந்த நவீன வியாபாரமா? வேண்டவே வேண்டாம், அது அயோக்கியத்தனம். வியாபாரம் என்றால் நீங்கள் போதிய அளவு தானியம் மற்றும் பிற பயிர் வகைகளை உற்பத்தி செய்து போதுமான அளவு உண்டு மிகுந்ததை அனைவருக்கும், அதாவது மனிதர்கள் மற்றும் மிருகங்கள், குறிப்பாக பசுக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தல். அவையும் பருத்து வளமையுடன் இருக்கும். இதனால் பசு பால் தர முடியும். மனித சமுதாயம் நோய் நொடி இல்லாமல் வேலை செய்ய முடியும். நாம் மில்களையும் தொழிற்சாலையும் திறக்கப் போவது கிடையாது. இல்லை இல்லை என்றார் அவர். ஒரு சிஷ்யர் கேட்கின்றார், சில பிரபுபாதா அவர்களே, கலை மற்றும் கைத்தொழில் புரிபவர்கள் எந்த பிரிவை சேர்வார்கள்? எங்களது சமூகத்தில் இன்று கலைஞர்களும் தத்துவ ஞானிகளும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சில பிரபுபாதா கூறுகின்றார், இல்லை இல்லை, கலைஞனும் பணிபுரியும் மனிதன்தான். உங்களது தற்போதைய கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இந்த கலை மற்றும் கைத்தொழிலுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் தருகின்றன. அதனால் இந்த மக்கள் அனைவரும் பணிபுரியும் மக்கள்தான். உண்மையான தத்துவம் ஞானி கிடையாது, புத்தி கூர்மை கிடையாது. அதுதான் பிரச்சனை. அனைவரும் அரிய சம்பளம் பெரும் விருப்பத்தினால் ஈர்க்கப்படுகின்றார்கள். அவர்கள் தொழில்நுட்பம் அல்லது விஞ்ஞான ரீதியில் கல்வியினை கற்றுவிட்டு இறுதியில் தொழிற்சாலைகளில் பணிபுரிய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றார்கள். ஆனால் பயிர்களை விளைவிக்க நிலங்களில் வேலை செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தத்துவ ஞானிகள் கிடையாது. பூரண உண்மையினை கண்டு அறிய முயல்பவர்தான் தத்துவ ஞானி ஆவார். அயோக்கியர்கள் நாய்களும் அறிந்திருக்கும் பால் உணர்வை பற்றி எழுதுகின்றார்கள். இந்த விதமான தத்துவம் அயோக்கியர்களால் பாராட்டப்படலாம். ஆனால் நாங்கள் பாராட்டுவது கிடையாது. எவன் ஒருவன் பூரண உண்மையை தேடுகின்றானோ அவனே தத்துவ ஞானி ஆகின்றான். எப்படி உடல் உறவு கொள்ள வேண்டும் என்பதை விரிவாக எழுதி ஏமாற்றும் இவர்கள் தத்துவ ஞானிகள் கிடையாது. மேற்கத்திய நாடுகளில் மக்கள் அனைவரும் தாழ்ந்த பிரிவினர் ஆகிவிட்டார்கள். மோசடி தத்துவம் ஆகிவிட்டது. காட்டில் குள்ளநெறி அரசன் ஆகிவிட்டது. அவ்வளவுதான். இந்த மேற்கத்திய தத்துவத்தின் உண்மையான அறிவு என்ன? மேற்கத்திய உலகம் முழுவதும் தொழிற்சாலையின் மூலம் பணம் சம்பாதிக்க அல்லல் படுகின்றது. உண்ண உடுக்க மங்கையுடனும் மதுவுடனும் மகிழ்ச்சியாய் இருக்க பணம் சம்பாதிக்கின்றார்கள். அவ்வளவுதான். கீழ்த்தரமான மக்களை விட தாழ்ந்தவர்கள் அவர்கள்.
அவர்களை மனிதர்களாக மாற்ற முதல் தடவையாக முயற்சிக்கப்படுகின்றது. நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது குறித்து கவலைப்பட வேண்டாம். இதுவே உண்மையாகும். அவர்கள் மிருகங்கள், 2 கால்கள் உள்ள மிருகங்கள், நிராகரிக்கப்பட்ட மனிதர்கள். வேத நாகரிகம் அவர்களை தாழ்ந்த மக்களிலும் தாழ்ந்தவர்களாக நிராகரிக்கின்றது. ஆனால் அவர்களை நாம் திருத்தலாம், மேற்கத்தியர்களை திருத்தலாம். எனது பல மேற்கத்திய மாணவர்களைப் போன்று இவர்களையும் திருத்திவிடலாம். இவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்து வந்தாலும் பயிற்சியின் மூலம் பிராமணர்களை விட மேலானவர்களாக மாறிவிடுவார்கள். யாருக்கும் எந்தவித தடையும் கிடையாது. ஆனால் துரஷ்டவசமாக இந்த அயோக்கியர்கள் இந்த வாய்ப்பினை ஏற்க ஒப்புக்கொள்வது கிடையாது. தகாத உறவு கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது என சொன்னவுடன் அவர்கள் மிக மிக கோபம் அடைகின்றார்கள். நீங்கள் நல்லதொரு பாடத்தினை கல்வியை தந்தால் அவர்கள் கோபம் அடைகின்றார்கள். நீங்கள் பயிற்சி பெற்று மேற்கத்திய நாகரிகத்தின் அமைப்பை குறிப்பாக அமெரிக்காவில் மாற்றி அமைக்க முயலுங்கள். பிறகு புதியதொரு அத்தியாயத்தை உருவாக்குங்கள். இதுவே எங்களது திட்டம். ஆகவே கிருஷ்ண உணர்வு கல்லூரிகள் நிச்சயம் தேவைப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.